ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான தேர்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தமாக இந்த ட்ராமாவில் 56 எபிசோட் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா ஷார்ட்டாக தான் இது வரைக்கும் நம்ம லெவல் எபிசோட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடும் சேர்த்து தான் சொல்கிறேன். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். வந்தோடனே ஹீரோ கேட்குறான், எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் எங்கே வேணா போயிட்டு வருவேன், உன்கிட்ட நான் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கப்போ, லாஸ்ட் நைட் என் கூட ஒன்றா இருந்துட்டு இப்போ போய் சுவி கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, நீ மட்டும் என்ன உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட தொடர்பில் தானே இருக்க, நான் மட்டும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படின்றது உனக்கே தெரியும், அவன் ரொம்ப எனக்கு முக்கியமானவன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்படியே ஹீரோயினை ஃபோர்ஸாக இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்து கன்னத்திலே அடிக்கிறா. நீ நினைக்கிறப்பெல்லாம் கிஸ் பண்ணுறதுக்கு அவனு பொம்மை இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறா. ஹீரோ ஆஃபீஸில் வந்து ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை கொண்டு போய் யாராவது கொடுத்துட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மேனேஜர் நிற்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயினை கூப்பிட்டு, நீ எங்கே போகிற, இந்த ஃபைலை நான் சொல்கிற இடத்துல கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் ஆஃப் டியூட்டியில் தான் இருக்கேன், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, என்னால் கொடுக்க முடியாது, அது போக வந்து நான் டேட்டிங் வர போகணும், அதனால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நீ யாரை வச்சு வேணா பார்த்துக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டு இருக்கா. அதோட அவள் யாரை போய் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருந்தா அங்கே நம்ம சுவி தான் வந்து நிற்கிறான். இதை பார்த்த ஹீரோக்கு செம்மகாண்டு. இங்கே மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து சுவி தானே, அவங்கள தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, டே லூசுத்தனமாக பேசாத, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்போ, இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து மழையில் நனைஞ்சு போச்சு. ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரே திட்டா, இப்படி தான் வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்மளுடைய பேயோட ப்ராடக்ட் தான். அவள் வந்து அந்த ப்ராடக்டை ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கா ஆன்லைனில். அப்படி பார்க்கையில் இந்த காட்டன் பேட்ஸ் ஃபுல்லாமே ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, எல்லாத்துலேயுமே கருப்பு கருப்பாக இருக்குது. சாரி, இந்த லைவை நான் இதோட கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம்லேருந்து வெளியே வந்துடுறா. ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறா, நீ தானடி வேணும்ட்டே இப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறப்போ ஹீரோயின் போய் இந்த காட்டன் பேட்ஸ்லாம் பார்க்குறா. நான் நேற்று பார்க்குறப்ப இந்த பேட்ஸ் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி பிளாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ பே சொல்கிறான், கண்டிப்பாக நீ என் சப்ஸ்கிரைப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. உன்னால் இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, எவ்வளோ ரெப்புடேஷன் போச்சு, இப்படியா நீ கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்படியே ஹீரோயின் சோகமாக உட்காந்து ஒரு கடற்கரை ஓரமாக உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே சாப்பிட்றா. இதை நம்ம ஹீரோவும் நின்று பார்த்துட்டு இருக்கா. நான் என்ன செய்வேன், எல்லாரும் இனிதான் தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, அவள் ப்ராடக்ட்டை ஃபுல்லாக கரெக்டாக தான் செக் பண்ணா, எதுலேயும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகல, இது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனது காரணம் எஸ்ஜே கம்பெனியாக தான் இருக்கணும், அவங்க தான் நம்மளை கேவலப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக நீ இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து மன்னிச்சிடுங்க, இது மாதிரி சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து அது மாதிரி மிஸ்டேக் ஆகாது, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ ஆஃபர்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நாங்கள் வந்து மன்னிப்போம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் யோசிக்கிறா, பே முட்டி போட்டு மன்னிப்பு கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ முட்டி போட மாட்டேங்கிறா. அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை முட்டி போடுற மாதிரி தள்ளி விட்டுறப்போ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஹீரோயின் காரணம் கிடையாது, யாரோ பிளான் பண்ணி எங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் போகணும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க, கேஸ் கொடுத்துருக்கோம், விசாரணை போயிட்டு இருக்கு, யாரும் தப்பாக நினைக்க வேணாம், அந்த பொண்ணு எதுக்கும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எஸ்கேப் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நீ பண்ணதுக்காக அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நீ வந்து அந்த பியூட்டி ப்ராடக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணவான்னு சொல்கிறப்போ என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பாக நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் நினைக்கிறா, இவன் வந்து எங்கள் அப்பா மாதிரி கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்கே ஒரு பார்ட்டி தான் காமிக்கிறாங்க, யுன்ஃபியோட கம்பெனி பார்ட்டி. ஹீரோ வந்த உடனே சுவியை தான் கேட்குறான், நீ எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோயின் தான் இன்வைட் பண்ணா அப்படின்னு சுவி சொல்கிறப்போ ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ நக்கலாக பார்க்க, ஹீரோ வந்து ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சமயம் பேவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். நீ எதுக்கடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டா, நான் ஹீரோ தான் வந்து இங்கே வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பே சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளாட்லாமா, ட்ரூத் ஆர் டேர் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இங்கே ட்ரூத்தை யார் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. இது மாதிரி 1 வந்தால் 2 யாருக்கு வந்திருக்கோ அவங்க பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட்டு பேரிங் நடந்துருச்சு. செகண்ட் வந்து கார்ட்ஸ் போடுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 5 கார்டு வந்திருக்கு, ஹீரோயினுக்கு வந்து 6 வந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் பேர் பண்ண போகிறப்போ இது மாதிரி கிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் முடியாது, நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைனை குடிக்க போகிறா. ஹீரோ சொல்கிறான், சாதாரண கேம் தானே, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற, வா, இது மாதிரி எதுக்கு நீ ட்ரூத் பண்ண பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் வாண்டடா. ஹீரோயின் சொல்கிறான், நான் உன்னை பார்த்து ஒன்றும் பயப்படலடா அப்படின்னு சொல்கிறப்போ சரி வா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே பேக்கும்
பேவுக்கும் நம்மளோட சுவிக்கும் ரொம்ப கோவம் வருது. அப்படியே நம்ம ஹீரோ கார்ட வச்சுட்டு சென்டர்ல வச்சுட்டு கிஸ் பண்ண போறப்போ வேணும்ட்டே நம்ம ஹீரோ கார்ட கீழ போட்டுறான். அப்படியே 2 பேரும் ரியலா கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் எதுக்காகடா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அப்படின்னு கத்துறப்போ இங்க சுவையும் திட்டுறான். அப்ப ஹீரோ சொல்றான் நான் தோத்துட்டேன் ஜஸ்ட் இது கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்க நம்ம ஹீரோயினும் நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவன் அவ்வளவுதான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேற கேமுக்கு போறாங்க. பலூன் எல்லாம் குத்தி உடைக்கிற கேம். வந்து ஸ்லிப் ஆகி விழுக போறா. நம்ம ஹீரோ பிடிக்க போற சமயத்துல இவங்க பலூன்ஸை ஃபுல்லா குத்தி ஃபுல்லா உடைச்சிடுறாங்க. நம்மளோட ஹீரோயின் டீம் தான் ஜெயிச்சிடுது. அப்படியே ஹாப்பியா இருக்கிறப்போ இங்க ஸ்லிப் ஆகி விழுக போறா. நம்ம ஹீரோ பிடிக்கிறான். அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கல கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. இங்க வந்து சிவி வந்து நம்ம ஹீரோயினுக்கு டவல் போத்தி விடுறப்போ நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. இப்படி மாத்தி மாத்தி 2 பேருக்கு ஜெலஸ் ஆறப்போ ஹீரோயின் சொல்றா எல்லாரும் போயிட்டாங்க. ட்ரூத் ஆர் டேர் நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்போ வந்து யார் ரொம்ப குடிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்கறா. பேவும் நீயும் எப்போ மீட் பண்ணீங்க? உண்மையா லவ் பண்றீங்களான்னு கேட்டா நம்ம ஹீரோ பதில் சொல்லாம குடிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயின் கேட்க கேட்க நம்ம ஹீரோ எக்கச்சக்கமா குடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க நம்ம ஹீரோ கேட்கிற கேள்விக்கு நம்ம ஹீரோயினாலும் பதில் சொல்ல முடியல. அவளும் எக்கச்சக்கமா குடிச்சிட்டு ரொம்ப போதையாயிடுறா. டேய் விட்டுடா போதும்டா இதுக்கு மேல முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னை கொண்டுட்டு போய் வீட்டில் விட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறப்போ நீ எங்கேயும் போகாத என் கூடயே இரு. என் மனசுல நீ ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல இருக்க. நான் உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்ப கரெக்டா வந்து சுபின்ற பேரை சொல்றா. அவ சுபியை மீன் பண்ற மாதிரி சொன்னோடனே நீங்க ஹீரோக்கு முகமே மாறி போகுது. அப்படியே வந்து அவன் கோட்டை மட்டும் போத்தி விட்டுட்டு கிளம்பிடுறான். ஏன்னா இவன் நடிக்கிறான்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. சுவியை பத்தி பேசுனதுனால நம்ம ஹீரோக்கு வந்து இவ போதையில இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் போனதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு இருக்கப்போ பேயோட ஆஃபீஸில் வந்து ஒரு லேடி சண்டை போட்டுட்ருக்காங்க. இது மாதிரி உன்னோட ப்ராடக்ட்டை வந்து வாங்கி நான் போட்டதுனாலே முகமே போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ வந்துடுறான். இவன் தான் சிஇஓன்னு சொல்கிறப்போ இது மாதிரி நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அது மாதிரி விற்றுருப்பீங்கன்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான் போறியா போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருவா நீ ட்ராமா பண்ண வந்திருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த லேடி பயந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுது. ஹீரோ சொல்கிறான் இது வந்து எஸ்ஜே கம்பெனி நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. நீ தைரியமாக அடுத்ததுலாம் இப்படி நடந்தால் போலீஸை கால் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ போகிறப்போ ஒரு நிமிஷம் இரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஓகேன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்படியே அவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்றாங்க. வைன் ஊற்றுறப்போ ஹீரோ வேண்டாம் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் அதனால வைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்கிறா சென் ஐ லவ் யூ நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்கூல் போயிட்டு வரப்போ 2 பசங்க வந்து கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அவங்க அம்மா கேம்லிங் ஆடி பொண்ணே வித்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து நம்மளுடைய பேவை வந்து காப்பாற்றிருப்பான். இப்போ ஹீரோ சொல்கிறான் உன் ரூட்டு வேற மாதிரி போதுமா அதுக்கான ஆள் நான் கிடையாது இதுக்கு நான் ஒத்துக்கற மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறப்போ இங்கே கையை டச் பண்ணுறா தொடாத அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ கிளம்புறப்போ வந்து ஹக் பண்ணிட்டு என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்போ திரும்ப வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்றான். அந்த இன்டென்ஷனே எனக்கு கிடையாது சுத்தமாக நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நம்ம 2 பேருக்கு வந்து ஒர்க் பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் இருக்குது மற்றபடி லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதே வந்து பேவோட கிளப்புக்கு தான் நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க. அப்படியே வரவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு நான் அவனை நம்பியிருக்க கூடாது அவன் நல்லா என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு மனசொடைஞ்சு போய் நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஹீரோ சொல்கிறான் நீ இப்படி பண்ணனா கஷ்டப்பட்டு நீ சேர்த்து வச்ச எல்லாமே உன் கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறப்போ நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன் எனக்காகவும் சேர்த்து தான் பண்ணேன். சூ கூட வாழணுன்ற ஆசையே கிடையாது. தான் பொண்ணையும் தான் ஒய்ஃபையும் விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்கான். அவன்கிட்ட இப்படி வந்து ஒரு பியூரான லவ் இருக்கும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீ தான் ஹீரோயினை ரொம்ப ஹர்ட் பண்ண. அவளை வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நீ தான். அவளை உனக்கு பிடிச்சதுனால தானே என்ன நீ ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்போ வேண்டாம் நீ தேவையில்லாமல் பேசாத இனிமேல் உனக்கும் எனக்கும் இருக்க கான்டாக்ட் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அப்படியே வந்து நம்ம சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நீ ரொம்பவே ஹர்ட் பண்ண ஹீரோயினை ஏன்னா ஹீரோ தான் ஸ்டார்டிங்லேருந்தே பிளான் பண்ணி ஹீரோயினை ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் அப்படியே பீச் ஓரமாக நின்று எல்லாமே போச்சு அவனை நம்பிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து சோகத்தில் குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அவளும் வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ ரொம்ப குடிச்சிருக்கனால தான் கூட்டிகிட்டு போயிருப்பா ரூம்க்கு. அப்படியே நம்ம ஹீரோ போதையில் இருக்கிறப்போ நம்மளோட வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோக்கு வந்து நம்மளோட ஹீரோயின் கால் பண்ணுறப்போ இது மாதிரி அவன் என் கூட தான் இருக்கான். இன்னைக்கு நைட் 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். நாளையிலேருந்து அவனுக்கு நீ அசிஸ்டன்ட் கிடையாது உனக்கு அது போஸ்டிங் போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு ஃபோனை வச்சிடறா. அப்படியே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் போதையில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். கரெக்டாக நம்ம ஹீரோயினோட பர்த்டே வந்துடுது. அதுக்கான அலாரம்லாம் இவன் செட் பண்ணியிருக்கா. இங்கே ஹீரோயினோட பர்த்டேக்கு யார் யார் விஷ் பண்ணா அப்படின்றத மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ நம்மளுடைய ஹீரோ விஷே பண்ணலை. இங்கே சுவி வந்து கரெக்டாக வரான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே போய் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா சுவியை போய் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. நம்ம சுவியும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ போய் ஹீரோயின் கதவை தட்டுறப்போ எதுக்காக
எதுக்காக காலையிலே இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே உள்ள பார்த்தா நம்மளுடைய சிவி வந்து படுத்துட்டு இருக்கான். இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. அப்படியே போய் சுவிய போய் அடிக்க போக ஹீரோயின் தடுக்கிறா. எதுக்கு இப்படி பண்ற? நீ கோவப்படுற அளவுக்குலாம் வந்து ஒண்ணும் கிடையாது. நீ யார் இத பத்தி கவலைப்படுறதுக்கு? அப்படின்னு சொல்றப்போ இங்க பயங்கரமா ஹீரோக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோயின கண்ணாலே முறைக்கிறான். என்ன காரியம்டி பண்ணி வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே நக்கலா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப பிரிட்டியா ரெடி ஆகி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ, சுவி எல்லாரும் இருக்கிறப்போ சுவி வந்து பொக்கே வச்சுட்டு நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்தோடனே பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயினை வந்து விஷ் பண்ணுமா இது மாதிரி கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சுவி என்னமோ நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் கிட்ட இது மாதிரி எல்லாரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. உன்னை வந்து நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாரு, கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே வந்து ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது, இன்னைக்கு நீ வந்து கொடுத்த சர்ப்ரைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் நான் அதை லவ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறகுறையாக சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். இவங்க எல்லாருமே கன்ஃபர்ஸ் பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் கிளாப் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோ இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். அவன் போயிட்டான். சரி ஆக்டிங்கை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓரங்கட்டிக்கிறா. இப்போ சுவி லைட்டாக சொல்கிறான், இது வந்து நிஜமாக தான் நடக்க போகுது பாரு, நம்ம 2 பேர் லவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போது நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம சுவியை தள்ளி விட்டுட்டு, சாரி நான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், நான் லூஸ் ஆகிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு தெரியும் நீ ஷென்னால் தானே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் அழுகார முடிச்சிடா. ஆமாம், ஷென்னிய மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், அவனால் தான் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ இது மாதிரி எப்பயுமே நான் உன் சைடு தான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் நடந்திருக்கும். மற்றதெல்லாம் நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பா. அவங்க அம்மா வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருந்திருப்பாரு. பொண்ணுக்கு பர்த்டேனால அவரும் வந்துட்டாரு. அவரும் உங்கள் அம்மா கொடுத்த அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்குறப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான், நீங்கள் டைவர்ஸ் வாங்கினா கூட அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லி நினச்சப்பான்னு சொல்கிறப்போ என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே அப்போ நான் எப்படிமா வராமல் இருப்பேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் வரதான் செய்வேன், உன் மனசு எதுவும் நான் கஷ்டப்படுத்திருந்தா ஐம் சாரிம்மா அப்படின்னு சொல்கிறப்போ விடுங்கப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போகிறா. இங்கே வந்து நம்மளோட சுவியும் கேட்குறான், சரி நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போகிறப்போ இதை மாதிரி அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும்ல டைவர்ஸ் வாங்குறப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோம், என் பொண்ணை எக்காரணத்துக்கு கொண்டு யாருமே கஷ்டப்படுத்திடக்கூடாது, அந்த கான்ட்ராக்ட் படி நடந்தால் தான் என் ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ தெரியும் அவள் என்னோட பொண்ணும் தான், நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம ஹீரோவும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ கேட்குறான், என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீயும் வந்து சுவியும் நடிக்கிறது, உங்கள் நடிப்பு எத்தனை நாள் சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன சொல்ற, நீ லூசு மாதிரி உளர்ற, காலில் தான் நீ பார்த்துருப்பியே நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு ரூமில் இருந்தது, இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும், எங்கள் அம்மா கூட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் கூட நடக்க போகுது, எங்கள் அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான் அவனோட கேரக்டர் அப்படின்னு சொல்கிறப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன் என்கிட்டயே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் வந்து எதுக்காக நான் பயப்படணும் யாருக்காகவும், நான் வந்து ஃப்ரீடமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவ சொல்கிறப்போ 3 மாதம் கான்ட்ராக்ட் இருக்கிறத நீ மறந்துட்டியா, அதைப்படி நீ பிரேக் பண்ணுற ரூல்ஸை நீ கிட்டத்தட்ட தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ ரூல்ஸை நான் பிரேக் பண்ணனா நீ பிரேக் பண்ணியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா எதுக்காக நீ போய் பே கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கணும், அவளை ஏன் நீ அஃபேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எதா இருந்தாலும் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எங்கள் அப்பாவை வேணா நீ ஏமாற்றலாம், என்னை ஏமாற்றவே முடியாது, நீயும் பேவும் நேற்று ஒன்றா இருந்தீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ வந்து பே அட்வான்டேஜ் எடுக்கிறப்போ தயவு செய்து இந்த ரூமை விட்டு வெளியே போ, எதுக்காக நான் போதையில் இருக்கிறப்போ இது மாதிரி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பான். அதோட பே வந்து ரொம்ப கோவமாக வந்து போயிருப்பா. இதுதான் நடந்திருக்கும். ஹீரோ சொல்கிறான், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நிப்பாட்டு நீ இதுக்கு மேலே பேசாத, உன்கிட்ட வந்து நான் பேச விரும்பலை, கேமுன்னு தானே சொல்கிற, இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்க போகிறது கிடையாது, இனிமேல் நீ வேற நான் வேற, இனிமேல் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக கிளம்புறப்போ நம்ம ஹீரோ பிடிச்சி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் கண்ணத்திலே ஒன்று வைக்கிறா, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறா, நல்லா கேட்டுக்கோ, நீ என்னை அடிக்க அடிக்க நான் உன்னை கிஸ் பண்ணிட்டே தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ திரும்ப வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண, திரும்ப நம்ம ஹீரோயின் அடிக்க, திரும்ப போய் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறா, திரும்ப நம்ம ஹீரோயின் அடித்து வச்சுட்டு இன்னொரு தடவை என் பக்கத்தில் வந்தால் நடக்கிறதே வேற, தயவு செய்து வெளியே போடா அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. அப்படியே ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக கிளம்பிட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் நில்லு, காரணத்தை கொண்டு உன் மேலே லவ்வில் திரும்ப நான் விழுகவே மாட்டேன்டா, இனிமே மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்கிறப்போ ஹீரோ பயங்கரமாக அழுகுறான். சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் ஹீரோ போனதுக்கப்புறம் அவள் ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டு ஹீரோ கேக் வாங்கி வச்சிருப்பான்.
அப்படியே அந்த சென்டென்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் அழுகுறா பயங்கரமா. இப்படியே வந்து மீட்டிங் நடந்து முடியுது. ஹீரோ வந்து ஏதோ சொல்றதுக்கு வரான். அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல வரான். அது கூட சொல்ல முடியாம இருக்கிறப்போ, ஹீரோயின் மீட்டிங் முடிஞ்சுச்சு அப்படின்னு ஹீரோ சொன்னோனே, டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, அவ ஒரு பக்கம் ஸ்பீடா கிளம்ப ஆரம்பிச்சுறா. ஹீரோவும் ஒரு பக்கம் கிளம்புறான். அப்படியே 2 பேரும் வேற வேற திசையில போற மாரி காட்டுறாங்க. எதுக்கு இவங்க லவ் இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு புரியல. ஹீரோ ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கப்போ, மேனேஜர் கேட்குறான், "கண்டிப்பா டெஸ்க்க மாத்த வேண்டியது தானே சார்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமா, இனிமே வந்து அவ எனக்கு அசிஸ்டன்ட்டா இருக்க போறது கிடையாது. ஒரு நார்மலான ஒரு எம்ப்ளாயியா இருந்து வேலை செய்யட்டும்." அப்படின்னு சொல்றப்போ, அப்படியே நம்ம ஹீரோயின் பெஞ்ச கிளீன் பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ சோகமா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட பேசுறா. அப்போ வந்து அம்மா கேட்குறாங்க, "என்னம்மா நீ ரொம்ப டல்லா இருக்க? நேத்து ஷென்னோட கண்ணு கூட ரொம்ப அழுது சிவந்து இருந்துச்சு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மான்னு" சொல்றப்போ, "உனக்கான காதல தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. நம்மளுக்கு மனசுக்கு புடிச்ச ஆள லவ் பண்ணி கல்யாணம் பண்றது அவ்வளோ சுலபமான விஷயமா எனக்கு தெரியலம்மா. ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, அம்மா சொல்றாங்க, "என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா நீ ஒருத்தர லவ் பண்றன்னா, கண்டிப்பா நீ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் மட்டும் தான் லவ்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணித்தனமான லவ் மேல வந்து உனக்கு நம்பிக்கை இல்லன்னு வச்சுக்கயேன், உங்க அப்பாவும் நானும் டைவர்ஸ் வாங்குனோம் பாத்தியா? அது மாரி என் பொண்ணு வாழ்க்கையில நடந்துடவே கூடாது. நாங்க 2 பேரும் 2 பேர ட்ரஸ்ட் பண்ணல. அதான் நாங்க டைவர்ஸ்க்கான காரணம்." அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து கேக்ல எழுதியிருப்பான். 2 பேருக்கும் வந்து 20 வருஷமா நம்மள தெரியும். இனிமேலும் வந்து லைஃப் லாங் வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அப்படின்ற மாரி விஷ் பண்ணியிருப்பான். இத நினைச்சு தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஒரு லைக் ஒண்ணு போட்டு விட்டுருங்க.